அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா குலோப் ஜாமுன் மில்க் புட்டிங் தாங்க பார்க்க போகிறோம். நல்லா க்ரீமியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 கப் பால் எடுத்திருக்கேன். நல்லா கெட்டியான பால். இது நல்லா கொதிக்கட்டும், கொதிச்சு வரணும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் மில்க் மெய்ட் சேர்த்துக்கிறேன். நான் நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். சைடில் உள்ள ஆடையெல்லாம் எடுத்து விட்ருங்க. இப்போ 1/2 கப் பால் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மில்கில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா நமக்கு கட்டி கட்டியாக ஆயிரும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்க, இப்போ திக்காகிக்கிட்டே வருது. அவ்வளோதான், நம்ம இப்போ இறக்கிடலாம். இந்த அளவுக்கு போதும். நான் ஒரு குட்டை பிஸ்கட் பாக்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிஸ்கட் வேணால் எடுத்துக்கலாம். இந்த பிஸ்கட்டுடைய அளவு என்னென்னா 100 கிராம். இந்த பிஸ்கட்டை இப்போ பாலில் டிப் பண்ணி நம்ம கண்டெய்னர் பாக்ஸில் வச்சிடலாம். நீங்கள் எந்த ட்ரே வேணால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பிஸ்கட்டையும் அரேஞ்ச் பண்ணிடலாம். பிஸ்கட்டுக்கு பதிலாக நீங்கள் ப்ரெட்டு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்ச மில்க் புட்டிங்கை சேர்த்துடலாம். கம்ப்ளீட்டாக ஆற விட்டு நான் சேர்த்துக்கிறேன். குலோப் ஜாமுனை பாதி பாதியாக கட் பண்ணி இது மேலே வச்சிடலாம். நம்ம எடுத்து சாப்பிடையில நல்லாயிருக்கும். அதுக்காக இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் நட்ஸ் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் அதே மாதிரி பாலில் டிப் பண்ண பிஸ்கட் சாச்சு, அதுக்கு மேலே மில்க் புட்டிங் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வச்சு விட்ருங்க. அதுக்கு மேலே நான் வீட்டில் பண்ண குலோப் ஜாம் தாங்க இது. அதுக்கு மேலேயும் குலோப் ஜாமுன் அரேஞ்ச் பண்ணிடுங்க. மேலே கொஞ்சமாக ஆல்மண்ட் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த நட்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சுருங்க. செட் ஆகட்டும். சில்லுன்னு சாப்பிடையில இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய குலோப் ஜாமுன் புட்டிங் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.